தந்தை, மைந்தன், தூயாவின் நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரிய தூய அந்திரே ஆலயத்தின் இறைமக்கள் அனைவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வழிபாட்டிற்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆராதனைக்கு தூக்கமாக நாம் யாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தாயும் தந்தையுமாகிய பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளின் காலை பொழுதுக்காய் நமக்கு நன்றி படைக்கின்றோம். காலை தோறும் கிருபை புதிதானதாக எங்களை புதுப்பித்து மற்றொரு புதிய நாளை கொடுத்து இந்த நாளின் காலை பொழுதில் நம்முடைய தூயகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் இல்லங்களில் அமர்ந்தவாறே அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி துதிக்கவும் நீர் செய்த நன்மைகள், நீர் அருளுகின்ற சுக பலன் ஜீவன் ஆயுஸ் நாட்கள் நம்முடைய தெய்வீக பாதுகாவலுக்காய் நன்றி படைக்கின்றோம். இந்த ஆராதனை யூடியூபின் வழியாய் காணொலி வழியாய் காணுகின்ற தூய அந்திரே ஆலயத்தின் இறை மக்கள் ஒவ்வொருடைய இல்லங்களுக்கும் தெய்வீக சமாதானம் ஆண்டவருடைய இறையரில் தேடி செல்ல வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கி சுமந்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் பாமாலையன் 1 பக்கம் 1 ஆத்துமமே உன் ஆண்டவரே என்ற பாமாலை பாடுவோம். திருமறை பகுதி எசேக்கியேல் பிரிவு 33, திருமொழிகள் 1 துவங்கி 9 முடிய. எசேக்கியேல் 33 1 முதல் 9 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் மக்களிடம் பேசி அவர்களுக்கு சொல், ஒரு நாட்டின் மேல் நான் வாளை கொண்டு வரும்போது அந்நாட்டின் மக்கள் தங்கள் நடுவிலிருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை தங்கள் காவலாளியாக ஆக்கியிருக்க, அவன் அந்நாட்டின் மேல் வாழ் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி மக்களை எச்சரிக்க செய்யும்போது எக்காலத்தின் ஒலியை எவராது கேட்டும் எச்சரிப்பு செவிக்கொடாமல் இருக்க வாழ் வந்து அவர்கள் வீழ்த்திச் சென்றால் அவர்கள் தம் இரத்த பழியை தாமே சுமப்பர்.
எக்காலத்தின் ஒலியை கேட்டிருந்தும் அவர்கள் அந்த எச்சரிப்பை பொருட்படுத்தவில்லை. எனவே அவர்கள் தம் இரத்தப் பழியை தாமே சுமப்பர். ஆனால் அந்த காவலாளி வாழ் வருவதைக் கண்டும் எக்காலம் ஊதாமல் இருந்து அதன் மூலம் மக்கள் எச்சரிக்கப்படாமல் இருக்கையில் வாழ் வந்து அவர்களுள் எவரையாவது வீழ்த்தும் போது அவர் தம் குற்றத்திலேயே வீழ்த்தப்பட்டிருப்பினும் அவரது இரத்தப் பழியை நான் காவலாளியின் மேல் சுமத்துவேன். அவ்வாறே மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயரே, நீங்கள் உறுதியாய் சாவீர்கள் என்று சொல்ல அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்கையாவிடில் அத்தீயோரிடம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உன்மேலே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். திருமொழிகள் படித்தாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அத்தியாயம் திருவார்த்தைகள் 1 முதல் 13 வரை. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் முடிய. சபை கண்காணிப்பாளர் பண்புகள். சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு, தெளிவு, கட்டுப்பாடு, விருந்தோம்பல், கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருளாசையையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடன் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அழகு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம், அழகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம். அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது. எச்சரிக்கை: தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைப்பொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணி ஆற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறங்கூறாதவராயும் அறிவு தெளிவுடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவர்களாயும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை குறித்து அதிக துணிவோடு பேசுவார் என்றார் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 19 வரை. அவர்கள் உணவறிந்த பின்பு இயேசு சீமோன் பேதுருவினிடத்தில், யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என்மேல் அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவினிடத்தில், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடத்தில் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடத்தில், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்ப்பாயா என்றார்.
இரண்டாவது முறையாக இயேசு அவரிடத்தில், யோவான் மகன் சீமோனே, நீ என் மீதில் அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவினிடத்தில், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உனக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடத்தில், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாவது முறை இயேசு அவரிடத்தில், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடத்தில் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடத்தில் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருண்டு அவரிடத்தில், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கும் உமக்கும் இது அன்பு உண்டு என்பதை நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவனிடத்தில், நீ என் ஆடுகளை பேணி வளர் என்றார். நீ இளைஞனாய் இருந்தபோது நீயே இடைக்கை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர் வயது ஆகும்போது நீர் உன் கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுள் மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடத்தில், என்னை பின்பற்றி வா என்றார் என்பது. மீண்டுமாய் நாம் யாவரும் இணைந்து தேவநாமத்திற்கு மாட்சியாக பாடல் புத்தகத்தில் கீர்த்தனையில் 153 பக்கம் 118, இயேசுவே கிருபாசனபதியே. செவனிலே இருந்தவாறே கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். வேறாடைய
உடைய திருவார்த்தைகள் உயிருள்ளவை, எங்களை ஒவ்வொரு நாளும் உயிரூட்டுகின்ற வார்த்தைகள். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி படைக்கின்றோம். உடைய திருவார்த்தைகளாலே நீர் பேசும் அடியவர்களாகி நாங்கள் வாழ்வைக்கப்படுத்தோம். எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டும் ஜூலை மாதம் 26ஆம் நாள் வரையிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். ஆர்டன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஒருவேளை ஆர்டினேஷன், ஆர்டைன் மினிஸ்ட்ரி, அருட்பொழிவு திருப்பணி என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆர்டினேஷன் என்ற வார்த்தை, ஆர்டினேஷன் என்ற வார்த்தைக்கு பொருள் the action of ordaining someone in holy order. The action of ordaining someone in holy order. ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ பரிசுத்த ஒழுங்குக்காக, பரிசுத்த முறைப்பாட்டிற்காக அபிஷேகம் செய்வது, அருட்பொழிவு செய்வது என்பதை பொருட்படும். ஒரு ஆர்டினேஷன் என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து புறப்பட்டது. ஆர்டினேஷன் என்ற சொல்லுக்கு லாட்டின் மொழியிலே கொடுக்கின்ற சொல்லுக்கான விளக்கம் என்னவென்றால் a putting in order, ஒழுங்கு முறைப்படுத்துவது, a set in order, அதை சரி செய்வது, டு அரேஞ்ச் இன் போஸ்ட், ஒரு பொறுப்புக்காக அல்லது ஒரு பணிக்காக அதை நியமனம் செய்வது, அல்லது டு அப்பாயிண்ட் an ஆஃபீஸ், ஒரு பணிக்காக ஒரு நிலையில் நியமித்தல் என்ற சொல்லலாம் இந்த ஆர்டினேஷன் என்ற வார்த்தைக்கு பொருட்படுத்தப்படுகின்றது. ஒருவேளை திருமறையில் 2 பகுதிகளை, 2 ரெஃபரன்ஸ் நமக்கு ஆர்டினேஷன் என்ற சொல்லில் பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள், நீதி தலைவர்கள் 17ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். இந்த தெய்வங்களுக்கான கோவில் ஒன்று மீகாவிற்கு சொந்தமாக இருந்தது. அவர் ஏப்போத்தையும் தோராபீமையும் செய்தார். தம் புதல்வருள் ஒருவரை குருவாக நியமித்தார். மீகா என்ற இஸ்ரவேல் இனத்தை சார்ந்த மனிதர் தம் புதல்வரில் ஒருவரை குருவாக நியமித்தார். 12ஆம் வசனத்திலேயும் மீகா இளைஞனான இந்த லேவியரை குருவாக நியமித்தார். ஆக ஆர்டினேஷன் என்ற வார்த்தை நியமித்தல், ஒரு பணிக்கான நியமனம், ஒரு பொறுப்புக்கான நியமனம். கடந்த வாரம் நற்செய்தி பாடத்திலே கூட நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவானவர் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை அழைக்கும் பொழுது சொல்லுகின்றார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இயேசு தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். இயேசு தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும்
அவர்களுக்கு பேய்களை ஓட்ட அதிகாரம் கொடுக்கவும் அவர்களை 12 நியமித்தார். ஆக ஆர்டினேஷன் என்ற வார்த்தை ஒரு பணிக்கான த ரிலீஜியஸ் அண்ட் ஹோலி பணிக்கான சமயத்தை சார்ந்த தூய்மையின் பணிகளை செய்வதற்கான பரிசுத்த பணிகளை செய்வதற்கான ஒரு நியமனம். எபிரேய சொல்லில் சாமாக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த சாமாக் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் டு லீனிங் ஆஃப் தி ஹேண்ட்ஸ், தலை மீது கைகளை வைத்தல். தலை மீது கைகளை வைத்தல் பழைய புதிய 2 ஏற்பாடுகளிலும் ஆண்டவருடைய மூப்பர்கள் அல்லது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த இந்த அருட்பொழிவு செய்கின்ற முறையானது இஸ்ரவேல் மக்கள் கடைபிடித்தார்கள். அருட்பொழிவு செய்கின்ற பணி எதற்கெல்லாம் அருட்பொழிவு செய்தார்கள், அபிஷேகம் செய்தார்கள் என்று சொன்னால், உயிருள்ளவர்க்கும் உயிரற்றவைகளுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது. எடுத்துக்காட்டாக ஆதியாகமம் 31 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு பகுதி, யாக்கோபு தன் சகோதரனை யாசாவை ஏமாற்றி தன் மாமா இல்லத்திற்கு செல்லுகின்றார், லாபானுடைய இல்லத்திற்கு. ராத்திரியில வனாந்திரத்தில் படுத்து உறங்கி ஒரு கல்லை தன் தலை மீது வைத்து உறங்குகின்றார். விடியற்காலம் விழித்து பார்த்தவுடன் இரவெல்லாம் சொப்பனத்தில் ஏணி மீது தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் கண்டார். பிறகு அதிகாலமே எழுந்து அந்த தலையின் கீழே வைத்திருந்த கல்லை எடுத்து அங்கே நட்டு அதன் மீது எண்ணெய் வார்த்து அதற்கு பெயர் சூட்டுகின்றார், பெத்தேல். இது ஆண்டவரின் இல்லம். வேதத்தில் ஆதியாகமம் 31 அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 31:13, நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே. அதுக்கு பிற்பாடு 28 அதிகாரம் 18வது வசனத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. 31 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கல்லை திருப்பொழிவு செய்த பொழுதில் பெத்தேலின் இறைவன் நானே என்கிறார். த டிவைன் ஸ்டோன், இறை கல். அதே போல சாக்ரிஃபிஷியல் அனிமல், கடவுளுக்காக பலிகளை செலுத்துவதற்காய் கொண்டு வரப்படுகின்ற லேவியாகமும் எண்ணாகமும் புத்தகங்களிலே பார்க்கும் பொழுது அருட்பொழிவு ஆட்டு கிடாய்களையும் அல்லது பலி செலுத்துவதற்காய் கொண்டு வருகின்ற புறாக்கள் மற்ற உயிரினங்களை ஆரோனும் அவர் தம் புதல்வர்களும் அந்த பொருட்கள் மீது உயிரினங்கள் மீது கைகளை வைத்து ஆசீர்வதித்து இறைவனுக்காக, இறைவனின் தூய படையல்களுக்காக அதை பிரதிஷ்டை செய்கிறார்கள். 3வதாக ஆண்டவர் ஆரோனையும் ஆரோனின் புதல்வர்களையும் ஆசாரிய குருத்துவ பணிக்காக அழைக்கும் பொழுது மோசேவிடம் சொல்லுகிறார். யாத்திராகமம் 28 அதிகாரம் 41வது வசனத்தில், ஆரோனையும் அவர் புதல்வர்களையும் நீ அருட்பொழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய், அவர்கள் எனக்கு குருத்துவ பணி புரிவார்கள். ஆரோனையும் அவருடைய புதல்வர்களையும் திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய், அவர்கள் குருத்துவ பணிக்கென்று எனக்காய் பணிபுரிவார்கள். லேவியர்கள் ஆசாரியர் பணியை செய்வதற்காக குறிக்கப்பட்ட சந்ததி லேவியர். லேவி கோத்திரத்தை முழுவதுமாய் லேவியரை ஆண்டவர் திருமுன் நிறுத்தும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் தம் கைகளை லேவியர் மீது வைப்பார்கள். என்னாகும் 8 அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களிலே இந்த லேவி கோத்திரம் முழுமையாக ஆண்டவருடைய குருத்துவ பணிக்காக பணிவிடை செய்வதற்காக இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கைகளை லேவியர் மீது வைப்பார்கள்.
அதே போல உயிருள்ள ஜந்துக்கள் மற்றும் ஆசாரிய பணியை செய்வதற்காக குறிக்கப்பட்ட ஆரோன் அவருடைய புதல்வர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்த மக்கள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் அரசர்கள் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகின்ற, திருநிலைப்படுத்துகின்ற, அருட்பொழிவு செய்கின்ற ஒரு பாரம்பரியமும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். எடுத்துக்காட்டாய் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் முதல் அரசராக சவுலுவை அபிஷேகம் பண்ணுகின்றார். அதற்கு பிறகு தாவீது, சாலமோன் இப்படி அரசர்களையும் அபிஷேகம் பண்ணுகின்ற வழக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்தது. தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் செய்து இஸ்ரவேல் மக்களின் ஆன்மீக வழிகாட்டிகளாக நிறுத்திய ஒரு வழக்கத்தை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். ஆக பழைய ஏற்பாடு முழுவதும் அரசர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், உயிருள்ள ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பலிப்பொருட்களாய் கொண்டு வரப்படுகின்ற உயிரினங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு பொருட்கள் மீதும் ஆலயத்திற்காய் எருசலேம் தேவாலயம் மற்றும் ஆண்டவருடைய தூய பலிப்பீடத்திலே அர்ப்பணம் செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களையும் ஆசாரியர்கள் அவைகள் மீது கைகளை வைத்து அபிஷேகம் செய்கின்ற வழக்கம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் டு அரேஞ்ச், டு அப்பாயிண்ட், ஆர்டினேஷன் மீன்ஸ் டு அரேஞ்ச், டு அப்பாயிண்ட் என்று பார்த்தோம். இயேசுவானவர் 12 பேரை நியமிக்கின்றார். 12 பேரை தம்முடைய சீடர்களாக ஏற்படுத்துகின்றார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 70 பேரை நியமித்து அவர்களுக்கு அனைத்து அதிகாரத்தையும் அருளுகின்றார். ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபையில் 7 பேரை நியமித்து ஆதி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்குகின்றார்கள். ஒருவேளை ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பவுலும் பர்னபாவும் ஆண்டவருடைய பணிக்கென்று நியமிக்கப்படுகின்றார்கள். ஆதி திருச்சபையின் வழியாய் இயேசுவானவர் சிறு பிள்ளைகளை மீது தலை மீது கைகளை வைத்தார். அதேபோல் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருப பாடும் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதுக்கு அடுத்து வருகின்ற 4:14வது வசனத்தில் தீமோத்தேயுவை, இளைஞனான தீமோத்தேயுவை திருச்சபையின் கண்காணிப்பாளராய், திருப்பணியாளராய் அங்கே உள்ள மூப்பர்கள் தன் மீது கைகளை வைத்து திருப்பணிக்கென்று ஆயத்தம் படுத்துகிறார்கள். ஆக அருட்பொழிவு, ஆர்டினேஷன், அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு பரிசுத்த தூய்மை சடங்குகளின் பணிக்கென்று, சாக்கிரமந்துகளின் பணிக்கென்று ஒரு நபரை அபிஷேகம் செய்வது அல்லது நியமனம் செய்வது, டு செட் இன் ஆர்டர், திருச்சபையின் அனைத்து ஒழுங்குகளையும் முறைப்படி நடத்துவதற்கான ஆன்மீக திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் தான் ஆர்டினேஷன், அருட்பொழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டின் பிலோ ஜோசிபஸ் என்ற புதிய ஏற்பாட்டின் ஸ்காலர் சொல்லுகின்றார், இறையலாளர், எப்படி ஆதி திருச்சபையின் ஆர்டினேஷன் என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், எலெக்ட், செலக்ட், அப்பாயிண்ட், முதலாவது தெரிவு செய்வது, அதில் செலக்ட் செய்வது, அதுக்கு பிறகு அப்பாயிண்ட் செய்வது. இன்றைக்கு நம்முடைய எபிஸ்கோப்பல் ஆர்டர், நம்முடைய திருச்சபை, புராட்டஸ்டன்ட் திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை எபிஸ்கோப்பல் ஆர்டரில் பேராயராக, ஆயராக, உதவி ஆயர், டீக்கனாக அபிஷேகம் செய்யப்படுவது இதன் அடிப்படையிலே தான். எலெக்டட், எலெக்ட், செலக்ட் அண்ட் அப்பாயிண்ட். ஒருவேளை இந்த ஜோசிபஸ் என்ற புதிய ஏற்பாட்டின் ஸ்காலர் ஆதி திருச்சபையின் தலைவர்கள், திருச்சபையில் திருத்தொண்டு ஆற்றுவதற்காக நியமனம் செய்யப்பட்ட திருச்சபையின் கண்காணிப்பாளர்கள் இந்த அடிப்படையிலே தான் நியமனம் செய்யப்பட்டார்கள் என்பதை குறிக்கின்றார். ஆர்டினேஷன் என்ற வார்த்தை a person one who appoint to serve the religious community. ஜேடி டக்ளஸ் என்ற புதிய ஏற்பாட்டின் இறையிலாளர் சொல்லுகிறார், a person one who
appoint to serve the religious community. ஒரு சமயத்தை சார்ந்த மக்களுக்கு, கூட்டத்தினருக்கு சமயத்தை சார்ந்த திருப்பணிவிடைகளை செய்வது, சேவை புரிவது என்பதை பொருட்படுத்துகின்றது. ஒருவேளை இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் இடையே நல்லுறவை செய்வதற்கு, நல்ல உறவையும் அதனோடு கூட சேவை புரிவதற்கான அடையாளமாக அருட்பொழிவு கொடுக்கப்படுகிறது. நாம் பார்த்தோம், நம்முடைய திருச்சபை எபிஸ்கோப்பல் சர்ச் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பேராயர், பிஷப் என்ற வார்த்தைக்கு கிரேக்க சொல் எபிஸ்கோபஸ் என்ற வார்த்தை. எபிஸ்கோபஸ் என்று சொன்னால் இரண்டு சொற்களின் இணைப்பு. ஒன்று எபி என்ற வார்த்தைக்கு ஓவரால் எல்லாவற்றின் மீது. ஸ்கோபஸ் என்ற வார்த்தை வாட்சர் ஓவர்சீஸ் அல்லது ஓவர் வாட்சர், எல்லாவற்றையும் கண்காணிப்பவர். இந்த ஸ்கோபஸ் நம்ம இன்னைக்கு டாக்டர்ஸ் ஸ்டெத்தஸ்கோப், மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்வை, எண்டோஸ்கோப், எல்லாவற்றையும் பார்ப்பது. அப்போ எபிஸ்கோபஸ் என்ற பேராய சொல்லுக்கு பொருள் என்னவென்று சொன்னால் எல்லாவற்றையும் கண்காணிக்கின்றவர் தான் பேராயர். கடந்த வாரமே என்னுடைய அருளுரையில் முதல் சொல்லாக நான் குறிப்பிட்டிருந்தேன் பிரிஸ்பைட்டர் என்ற வார்த்தை. பிரிஸ்பைட்டோஸ் என்ற கிரேக்க சொல்லில் இருந்து புறப்படுகிறது. இந்த பிரிஸ்பைட்டோஸ் என்றால் எல்டர், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது வழிநடத்துகிறவர். இங்கே பிரிஸ்பைட்டர்ஸ் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் ஷெப்பர்ட், மேய்ப்பர், ஆயன் என்று சொல்லெல்லாம் பொருட்படுத்தலாம். அதுக்கடுத்து எபிஸ்கோப்பல் ஆர்டரில் வருகின்ற பிஷப், பிரிஸ்பிட்டர் அண்ட் டீக்கன். டீக்கன் என்று சொன்னால் உதவியாயர். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயத்தின் வழக்கப்படி ஆயர்கள் இறையல் கல்லூரி 4 ஆண்டுகள் முடித்த பிறகு முதலாவது உதவி ஆயர் டீக்கன் அருட்பொழிவு பெறுகின்றார்கள். அதற்கு பிறகு பிரிஸ்பிட்டர் ஆர்டினேஷன் அருட்பொழிவு பெறுகிறார்கள். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அதிகாரத்தையும் ஹோலி கம்யூனிட்டி, ரிலீஜியஸ் கம்யூனிட்டிக்கு திருப்பணிவிடை, திருமணங்கள் ஆற்றுவதற்கும், சாக்கிரமந்துகளை வழங்குவதற்கும், மரித்தவர்களை அடக்கம் செய்வதற்கான அதிகாரத்தை பேராயம் நமக்கு வழங்குகிறது. அதைத்தான் டீக்கன் என்ற வார்த்தை, சர்வெண்ட் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 30 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் அதிகமாக பவுல் அப்போஸ்தலருடைய கடிதங்களில் அதிகமாய் இந்த டீக்கனஸ் என்ற வார்த்தையை அதிகமாய் பயன்படுத்துகிறார். இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, பவுல் அப்போஸ்தலர் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, திருச்சபையில் பேசக்கூடாது, திருச்சபையில் பெண்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் என்று தவறான போதனைகள், தவறான சொற்களாலே திருச்சபையின் இன்னும் ஒரு முழுமையான சத்தியத்தை புரிந்து கொள்ள பலமுறை நாம் தவறுகின்றோம். ஆனால் அதே பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வார்த்தைகளிலே அநேக பெண் சீடர்கள், அதாவது டீக்கனஸ் ஆங்கில திருமறையில் பார்க்கும்பொழுது த டீக்கன்ஸ் உதவியாளர்கள் என்று சொல்லி பல பெண்களுடைய பட்டியலை குறிப்பிடுகின்றார். 1ஆம் வசனம் ரோமர் 1:16 நம் சகோதரியாகிய பெபியாவை குறித்து நற்சான்று அளிக்க விரும்புகிறேன். அவர் கெங்கியராவில் இருக்கும் சபையில் திருத்தொண்டராய் இருக்கிறார். கெங்கியராயில் இருக்கும் சபையில் திருத்தொண்டராய் அப்படின்னா சர்வெண்ட், டீக்கனாக அவர்கள் இருக்கிறார்கள். இறை மக்களுக்கு எவ்வாறு ஆண்டவரின் பெயரால் அவரை வரவேற்று அவருக்கு தேவையான உதவியை செய்யுங்கள், ஏனெனில் அவரும் பலருக்கு உதவி செய்திருக்கிறார். 3வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவும் அகிலாவுக்கும் என் வாழ்த்துக்கள். அவர்கள் என் உயிரை காக்க தலையும் கொடுக்க முன் வந்தார்கள். இது ஃபீபே மாத்திரமல்ல, அகிலாவையும் பிரிசில்லாவையும் டீக்கனஸ், இந்த சர்வெண்ட் திருப்பணியில்
இணைந்திருக்கிறார்கள் என்பதை பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுகின்றார். ஆக எபிஸ்கோப்பல் ஆர்டர், பேராயர், ஆயர், டீக்கன், இந்த 3 முறையும் திருச்சபையின் ஆதி திருச்சபையின் முறைமையின்படித்தான் இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருப்பணி ஆற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறது. இட்ஸ் ஏ ஆர்டர்லி டாக்ட்ரின். இது ஒரு திருச்சபையின் சித்தாந்தம். டாக்ட்ரின் என்று சொன்னால் நாம் சொல்றோம் ட்ரினிடேரியன் டாக்ட்ரின், சாக்ரமெண்டல் டாக்ட்ரின் என்று சொல்லி திருச்சபையின் முறைகளில் நாம் இவைகளெல்லாம் கடைபிடிக்கின்றோம். இந்த ஆர்டினேஷன் நமக்கு கொடுக்கின்ற அதிகாரம் என்னவென்றால் சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன். வெறும் இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி மாத்திரமல்லாமல் திருச்சபையை கண்காணிக்கின்ற அனைத்து அதிகாரங்களையும் ஆயர், பேராயர், டீக்கன் இவர்களுக்கு திருச்சபையின் வழியாய் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படுகிறது. அதனோடு கூட ப்ரீச்சிங், ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்து உரைக்க இயேசுவானவர் மார்க்கு 13ஆம் அதிகாரம் 13 நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும், தீ ஆவிகளை துரத்தவும் அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்தார். இப்போ அதிகாரபூர்வமான திருப்பணி, நற்செய்தியை அறிவிக்கின்ற திருப்பணி, அதனோடு கூட சாக்ரமெண்டல் தூய சாக்கிரமந்துகளை இறை மக்களுக்காக இறைவனின் பிரதிநிதியாக இருந்து வழங்குவதற்கான முழுமையான அடையாளம் தான் அருட்பொழிவு. அப்போ நம்ம எல்லாம் நினைக்கலாம், இப்போ ஆயர்களுக்கும் மற்ற பேராயர்களுக்கு தான் அருட்பொழிவா என்று சொல்லும் பொழுது, ரிஃபர்மேஷன், த ஃபாதர் ஆஃப் கிரேட் ரிஃபார்மர் மார்ட்டின் லூதர் சொல்லுகிறார், priesthood ஆஃப் ஆல் பிலீவர்ஸ். இறை மக்கள் அனைவருமே குருமார்கள், இறை மக்கள் அனைவருமே ஆசாரியர்கள். இந்த ஆசாரிய ஊழியம் என்பது ஏதோ குறிப்பிட்ட நபர்களால் செய்யப்படுகின்ற ஒன்றல்ல, இறை மக்கள் அனைவராலும் செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை மார்ட்டின் லூதர் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நம்முடைய திருமறை பாடங்களின் அடிப்படையில் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆர்டைன் மினிஸ்டர், அருட்பொழிவு செய்யப்பட்டவருடைய திருப்பணி என்ன? இது மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். இட்ஸ் எ டிரான்ஸ்ஃபார்ம்டு மினிஸ்ட்ரி. ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒரு திருச்சபையின் சமுதாய சூழல்களை மாற்றுருவாக்கம் செய்கின்ற பணிதான் இன்றைக்கு ஆர்டைன் மினிஸ்டர் செய்ய வேண்டிய பணி என்பதை இன்றைக்கு நாம் வாசிக்கேற்ற 3 திருமறை பாடங்களும் நமக்கு விளக்கி காட்டுகின்றது. ஒன்று, பழைய ஏற்பாட்டில் நாம் வாசித்தோம், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வார்த்தைகள். ஆண்டவர் சிறையில், பாபிலோன் சிறையிருப்பில் 2 தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலர்களுக்காக இறை வார்த்தைகளை உரைத்தார்கள். ஒருவர் தானியேல் தீர்க்கதரிசி, இன்னொருவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அதுக்கு முன்பாக இஸ்ரவேல் 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டது. தென் இஸ்ரவேல், த நார்த் இஸ்ரேல் அண்ட் சவுத் இஸ்ரேல், 2 இனமாக பிரிக்கப்பட்டது. வட இஸ்ரவேலில் யூதா பென்யமீன் கோத்திரமும், தென் இஸ்ரவேலில் மீதமுள்ள 10 கோத்திரங்களும் பிரிக்கப்பட்டு 1702ஆம் ஆண்டில் 572 பிசியில் இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளாக அழைத்து செல்கிறார்கள். மீண்டும் 2வது முறை இன்னொரு சிறையிருப்பு மீதமுள்ள பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது மீதமுள்ள மக்களை சிறையிருப்புக்குள்ளாக அழைத்து செல்லுகின்ற ஒரு சூழல். அப்பொழுது ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக தீர்க்கதரிசனம் உரைக்கின்றார். ஓ மானிடா, என் மக்களுக்கு நீ காவலாளியாய் இரு. 3ஆம் வசனம், அவன் 2வது, மானிடா, உன் மக்களிடம் பேசி அவர்களுக்கு சொல், ஒரு நாட்டின் மேல் நான் வாளை கொண்டு வரும்போது அந்நாட்டின் மக்கள் தங்கள் நடுவில் இருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை தங்கள் காவலாளியாக ஆக்கியிருக்க, அவனை தன் காவலாளியாக ஆக்கியிருக்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ப்ராஃபெட் எஸ் ஏ வாட்ச்மேன், த ரோல் ஆஃப் வாட்ச்மேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, வாட்ச்மேன் என்ற சொல்லுக்கு பொருள் காவல்காரர் அல்லது ஒரு ஆஃபீஸ் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன், இல்லை எந்த ஒரு பணிக்கானாலும் அவர் கண்காணிப்பாளராக எந்த ஒரு திருடன் வருகிறார் அல்லது கொள்ளையடிக்கிறவர்கள் வருகிறார்கள் என்பதை காவல் காக்கின்ற காவலாளியாக இஸ்ரேல் மக்கள் மீது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை வைக்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை எக்காலம் ஊதி
வாள் வருவதை எச்சரிக்க வேண்டும். எப்படி என்றால், இறை வார்த்தையின் வழியாக. ஒருவேளை எச்சரிக்கப்பட்டும் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அதற்கான இரத்தப்பழியை தாங்களே சுமப்பார்கள். ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் இருப்பதை கண்டு எச்சரிக்காமல் வாள் வருவதை குறித்து எச்சரிக்காவிட்டால் அந்த இரத்தப்பழி காவலாளியாய் இருக்கின்ற மனிதனை சாரும் என்பதை பழைய ஏற்பாடின் பாடும் எசேக்கியேல் புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது. இயேசுவானவர் சொல்லுகின்றார், நானே சங்கீதக்காரன் சொல்கிறார், இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இப்போ இந்த உலகத்தை நம்மை படைத்த கடவுள் இன்றைக்கும் நமக்கு இருக்கின்ற பல்வேறு வியாதிகள், பாடுகள், இந்த கொரோனா தாக்கத்தில் கூட, தொற்று நோயின் பரவலில் கூட ஆண்டவர் நம்மை த ரோல் ஆஃப் வாட்ச்மேன், நம்முடைய இல்லத்தை எந்த ஒரு நோய் நொடிகளும் எந்த ஒரு தீய காரியங்களும் அணுகாதபடிக்கு நம்மை காவல் காக்கின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருப பாடம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வார்த்தைகள். த ரோல் ஆஃப் ஜஸ்ட் ரூலர், நல்ல கண்காணிப்பாளர், நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய 15 தன்மைகளை அங்கே குறிப்பிடுகின்றது. ஒரே மனைவியை உடையவராயும், இழிவான ஊதியத்தை கருதாதவராயும், தன்னுடைய வார்த்தைகளில் சுத்தமுள்ளவராயும், அன்பு காட்டுவதில் சிறந்தவராயும் இருக்க வேண்டும் என்பதை 15 குட் குவாலிட்டிஸ், வேலிட் குவாலிட்டிஸ் பற்றி சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய முழுமையான கவனத்தை நம்முடைய நற்செய்தி பாடம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரைக்கும் அடங்கியுள்ள பகுதியை நாம் பார்க்கும் பொழுது மிக சுருக்கமாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், Jesus teaching about motivation. வெறும் ஆர்டைன் மினிஸ்டர் என்பது ஒரு காவலாளி மாத்திரமல்ல, ஒரு முன்மாதிரியான ஜஸ்ட் ரூலர் மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பனின் பணியை காண்பிக்கிறவராய், தன் மந்தையை கண்காணிக்கிறவராய் இருக்க வேண்டும். இயேசுவானவர் யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் the education again followed by eating. எப்பவுமே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதிகமாய் பலமுறை சீஷர்களோடு கூட அப்பம் புசிக்கின்றார். அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்பதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கின்றார். இங்கேயும் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர்கள் உணவறிந்த பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், உணவு அருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம். ஒருவேளை 13ஆம் அதிகாரம் 13லிருந்து 17 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இட்ஸ் ஏ கான்வர்சேஷன் அப்பான் த அப்பர் ரூம். மேல் வீட்டறையில் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையே நடைபெறுகின்ற நீண்ட உரையாடலை யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். ஆனால் அதுக்கு பிறகு உணவு அறிந்து முடிந்த பிறகு இயேசுவும் சீமோன் பேதுருவும் ஒரு இந்த ஷார்ட் வாக்கிங், அது 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே சொல்லப்படுகிறது. பின்னர் இயேசு தம் சீடருடன் திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அந்த திபேரியா கடல் அருகே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இரவு முழு பேதுரு சொல்லுகிறார், நான் மீண்டும் மீன் பிடிக்கப் போகிறேன் என்கிறார். சீடர்கள் நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம் என்கிறார்கள். அன்று இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அப்போ நடந்த நிகழ்வுதான் இயேசு அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். பிள்ளைகளே, உண்பதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். அதற்கு பிறகு கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு மீண்டும் த பர்சனல் கான்வர்சேஷன், தனிப்பட்ட முறையில் அதிகமாய் நேசித்த பேதுருவிடம் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஆழமான கருத்தான காரியங்களை பற்றி பேசுகின்றார். சீமோன் பேதுருவிடம் இயேசு சொல்லுகிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாய் என் மீது அன்பு செலுத்துகிறாயா? யோவானின் மகன் சீமோனே, நீ இவைகளை விட என் மீது முழுமையாய் அன்பு செலுத்துகிறாயா? ஒருவேளை சீமோன் பேதுரும் இயேசுவும் கடலோரமாய் ஒரு சின்ன வாக் நடந்து செல்கிறார்கள். அவர்களோட கூட இயேசுவின் அதிகமான பிரியமான சீடனாகி யோவானும் இருக்கிறார். 20வது வசனம் சொல்லுகிறது, இப்பேதுரு திரும்பி பார்த்த பொழுது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார்.
அப்போ இயேசுவானவரும் சீமோன் பேதுரும் நடந்து செல்கிறார்கள். அவர்களோட கூட பின்னாடியே இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீடரான யோவானும் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் மற்ற 3 நற்செய்தி நூல்களில் இயேசுவானவர் சீமோன் பேதுருவை பார்த்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன நிகழ்வு இடம்பெறவில்லை. யோவான் சீடர், யோவான் அப்போஸ்தலர் இதை கண்ணால கண்டவரும் செவியார காதார கேட்டவரும் அதை சாட்சியாக ஐவிட்னஸாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இயேசுவானவர் சீமோன் பேதுருவிடம் யோவானின் மகன் சீமோனே என்று கூப்பிடுகிறார். 3 முறைத்தான் இயேசு முக்கியமான நிகழ்வுகளில் சீமோன் பேதுருவை யோவானின் மகன் சீமோனே என்று அழைக்கின்றார். முதலாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் சீமோன் பேதுருவை அந்திரேயா தான் முதலில் இயேசுவிடத்தில் அழைத்து வருகிறார். அப்போ இயேசுவானவர் சொல்கிறார், யோவானின் மகன் சீமோனே, உன் பேர் கேஃபா, பேதுரு எனப்படும். பேதுரு என்று சொன்னால் கேஃபா என்றால் பாறை. கேஃபா என்று சொல்லி நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேஃபா எனப்படுவாய் என்றார். கேஃபா என்று சொன்னால் பாறை. இயேசுவானவர் சீமோன் பேதுருவை அழைக்கும் பொழுது கூப்பிடுகின்றார், யோனாவின் மகன் சீமோனே என்று சொல்லி. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எல்லா சீடர்களையும் பார்த்து கேட்கின்றார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒரு சிலர் சொல்கிறார்கள் நீர் ஏலியா என்றும், மோசே என்றும், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆனால் சீமோன் பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். நீர் உயிருள்ள, you are the son of God, தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், யோவானின் மகன் சீமோனே, நீர் பேர் பெற்றவர், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இப்போ 2வது முறை எங்கே யோனாவின் குமாரன் சீமோனே என்று அடையாளப்படுத்துகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து உண்மையான மெஸ்ஸியா என்பதை சீமோன் பேதுரு அறிக்கையிடும் பொழுது சொல்லுகிறார். 3வது முறை கெத்செமனே தோட்டத்தில் இரவு முழுவதும் ஆண்டவர் கண்ணீர் சிந்துகிறார், ஆடுகளின் பொழுது மரணத்தை ஏற்கின்ற சூழலில். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய 3 பிரியமான சீடர்கள் பேதுரு, யோவான், யாக்கோப், இவர்கள் 3 பேரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மார்க் 13:4-37 14:37 சொல்றார், யோனானின் மகனாகிய சீமோனே, நீயும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? எனக்காக 1 மணி நேரம் இழுத்திருக்க மாட்டாயா என்று சொல்லுவார். இந்த 3 முறையிலும் இயேசுவானவர் சீமோன் பேதுரை யோவானின் மகன் சீமோனே என்று சொல்லி பர்சனல் அட்ரஸிங். எப்பவுமே இந்த பர்சனல் நம்முடைய முன்னோர்கள் பெயரையோ இல்லை தகப்பன் பெயரையோ நம்முடைய வீட்டு பெயரையோ அழைத்து ஒருவர் நம்மை அட்ரஸ் படுத்தும் பொழுது நம்முடைய முழுமையான அட்டென்ஷன், நம்முடைய கவனத்தை முழுமையாக தங்கள் பக்கமாய் திருப்புவோம். அப்போ ஆண்டவர் இங்கே பேதுரை பார்த்து அழைக்கின்றார், யோவாவின் மகனாகிய சீமோனே என்று சொல்லி. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் விஷயத்தை கடவுள் இங்கே எனக்கு சொல்ல போகிறார் என்பதை மற்ற இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்வுகளையும் விட்டு பேதுரு இயேசுவின் பக்கம் தன் கண்களையும் உள்ளத்தையும் முழுமையான கவனத்தையும் செலுத்துகிறார். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இவைகள் என்று சொன்னால் பேதுரு செய்த காரியம், இதுவரைக்கும் செய்த பழைய தொழில், அந்த வலைகளையும் மீன் பிடிக்கின்ற படகையும் கடலோரமாக இருக்கின்ற காரியங்களையும் மற்ற சீடர்களையும் அழைத்து போய் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய இந்த எல்லாவற்றை காட்டிலும் என்னிடம் நீ முழுமையாய் அன்பு செலுத்துகிறாயா? இங்கே அன்பு, இவைகளை விட மிகுதியாய் என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று சொல்லும் பொழுது கிரேக்க சொல்லில் பேதுரு சொல்றார், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்பது உமக்கே தெரியும். 2 வகையான கிரேக்க சொற்கள் அன்புக்காக இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இயேசுவானவர் கேட்கின்ற என்னிடம் அன்பு செலுத்துகிறாயா என்பதுக்கு அகாப்பே என்ற வார்த்தை, அகாப்பே என்ற கிரேக்க சொல். பேதுரு சொல்கிறார், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்ன உமக்கு தெரியுமே என்பது பிலோ என்ற வார்த்தை. ஒருவேளை கிரேக்க பிலாசபர்ஸ் கிரேக்க சொல்லில் அன்பை 7 வகையான அன்புகளாக பிரித்து காட்டுகிறார்கள். நான் சொல்றேன்,
இந்த 7 வகையான அன்பு. ஃபீலோ என்ற வார்த்தை ஒருவேளை இந்த பகுதியில் பேதுரு பயன்படுத்துகின்ற அன்பானது உம்மிடம் எனக்கு அன்பு உண்டு என்பது உமக்கே தெரியும் என்ற அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் இட்ஸ் ஏ பிரதர்லி லவ், சகோதர அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப், டீப் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃபீலோ என்ற சொல்லுக்கான அன்பு எப்போ வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் இயேசுவானவர் மரித்த லாசருவை 3ஆம் நாள் வந்து உயிரோடு எழுப்புகின்றார். அங்கே கூடியுள்ள மக்கள் அனைவரும் சொல்லுகிறார்கள், how he loved him. பாருங்க, இவர் எவ்வளவாய் லாசருவை அன்பு செலுத்தியிருக்கிறாரோ என்பதை. இட்ஸ் ஏ அப்பேஷனேட் லவ், ஒரு முழுமையான சகோதர அன்போடு கூட அர்ப்பணிப்பான அஃபெக்ஷன், நம்மையே அறியாம உணர்வுபூர்வமான அன்பான ஒரு அன்பை பற்றி வெளிப்படுத்தும். பேதுரு வைத்திருக்கின்ற, மற்ற சீடர்கள் வைத்திருக்கின்ற, இயேசு கிறிஸ்து மீது வைத்திருக்கின்ற அன்பு இதுதான். இட்ஸ் எ ஃபீலோ லவ், சகோதர அன்பையும் டீப் ஃப்ரெண்ட்ஷிப் அன்பை பற்றி வெளிப்படுத்துகிறது. எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் பேதுருவிடத்தில் எதிர்பார்க்கின்ற அன்பு அகாப்பே என்ற வார்த்தை, த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். இந்த சொல்லப்பட்ட இத்தனை வகையான அன்புகளிலும் உயர்வான ஹையஸ்ட் ஃபார்ம், எல்லாவற்றிலும் மேலான அன்பு எது என்று சொன்னால் அகாப்பே, ஆண்டவர். லவ், த லவ் ஆஃப் காட் ஃபார் மேன் அண்ட் த லவ் ஆஃப் மேன் ஃபார் காட். கடவுள் மனிதனை நேசிக்கின்ற அன்பு, மனிதனிடத்தில் கடவுள் எதிர்பார்க்கின்ற அன்பு எது என்று சொன்னால் அகாப்பே அன்பு. இட்ஸ் ஏ யூனிவர்சல் லவ். இது ஒரு நபருக்கு சம்மந்தப்பட்டதோ, ஒரு இடத்திற்கோ, ஒரு இனத்துக்கோ, ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, கடவுள் படைத்த அனைத்து உலகத்தின் மீதும் இறைவன் கொண்டுள்ள அன்பைத்தான் இது வெளிப்படுத்துகின்றது. இட்ஸ் ஏ கவர்னன்ட் லவ் ஆஃப் காட். இது உடன்படிக்கையின் அன்பு. உடன்படிக்கையில் இருக்கின்ற அன்பு என்னவென்று சொன்னால், நாம் தவறுகின்ற பொழுதிலும் கடவுளே இறங்கி வந்து நம்மிடத்தில் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுகின்றார். கடவுளே எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் நான் புதியதோர் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே இறங்கி வந்து நோவாவோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, இப்படிப்பட்ட உடன்படிக்கைகளின் அன்பைத்தான் அகாப்பே அன்பு வெளிப்படுத்துகிறது. ஆக இயேசுவானவர் பேதுருவிடத்தில் எதிர்பார்க்கின்ற அன்பு இந்த 8 வகையான அன்புகள் அல்ல, த மோஸ்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆண்டவருடைய முழுமையான அன்பை, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற முழுமையான அன்பை இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் எதிர்பார்க்கின்றார். ஆனால் பேதுரு சொல்லுகின்ற அன்பானது இட்ஸ் எ ஃபீலோ லவ். ஃபீலோ லவ் என்று சொன்னால் சகோதர அன்பு. மற்ற சீடர்கள் இல்லை இயேசுவானவர் உயிரோடு இருக்கும் பொழுது காட்டிய அன்பை இங்கே சொல்லுகின்றார். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேதுருவை அப்படிப்பட்ட அன்புக்கும் மேலான அன்பை தன் மீதும், தன் மந்தை, என் ஆடுகளை நீ பேணி வளர் என்று சொல்லி பொறுப்பை கொடுக்கின்ற, அந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து தன் மந்தையை மேய்க்க வேண்டிய பொறுப்புக்காக ஆண்டவர் பேதுருவோடு கூட மிகப்பெரிய உரையாடலை செய்கின்றார். அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் பேதுரை பார்த்து கேட்கின்றார். 3 முறை கேட்கிறார். இந்த 3 முறை எதற்கு அடையாளமாக இருக்கு என்று சொன்னால், பேதுரு சொல்றாரு மேல் வீட்டு அறையில் அப்பர் ரூமில் சொல்றாரு, ஆண்டவரே, யோவான் 13:33 உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஒரு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அறிக்கையிட தவறுகின்ற வேளையில் பேதுரு மல்குவின் காதை வெட்டுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளின் மெசியா, மரித்து போகின்ற மெசியா என்பதை அங்கே சொல்லுகின்றார். மல்குவின் காதை கோபத்தினால் வெட்டுகின்றார். காரணமே இல்லாத ஒரு மனிதனுடைய காதை பேதுரு வெட்டுகிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் ஒரு அரசராக, இட்ஸ் எ கிரேட் ரூலர், ஆளுகை செய்கின்ற மெஸ்ஸியாவாகத்தான் பேதுரு இயேசுவை பின்தொடர்ந்தார், விசுவாசித்தார், முழுமையான அன்பு செலுத்தினார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் இழிவான பாடுகள் வழியாய் பாவத்தின் சம்பந்தமான மரணத்தை நான் ஏற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையில் பேதுரு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். இந்த எமோஷன் என்ன செய்ய
போறார் என்று தெரியாமலேயே தன் செயல்படுகிறதை திருமறை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவது சொல்றாரு, உமக்காக உயிரை கொடுப்பேன் என்றும் எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் ஒரு பொழுதும் உம்மை விட்டு ஓட மாட்டேன் என்றும், ஆண்டவரே உம்மோடு சிறைப்படும், உம்மோடு சாவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பேதுரு, இயேசு கிறிஸ்துவை தலைமை குருக்களும் ஆசாரியர்களும் எருசலேமில் இருக்கின்ற அந்த சூழலெல்லாம் பார்த்து இருக்கின்ற பேதுரு சிதறடிக்கப்பட்டவராய் போய் அந்த சிறுமி இடத்தில் சொல்லுகின்றார், நான் இயேசுவை அறியேன். அந்த சிறுமி பேதுருவை பார்த்து சொல்லுகிறாள், இவரும் இயேசுவோடு இருந்த ஒருவர் தான் என்று சொல்லி 3 முறை பேதுரு மறுதளிக்கின்றார், நான் அவரை அறியேன், நான் அவரை அறியேன். ஒருவேளை இங்கே இயேசுவானவர் 3 முறை கேட்பதற்கு மிகவும் ரீசனபிளான ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த பழைய நினைவுகள் எல்லாம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் உம்மோடு கூட இருப்பேன், சிறைப்படவும் சாகவும் உம்மை விட்டு போகவே மாட்டேன் என்று சொல்லுகின்ற பேதுரு இப்பொழுது மறுதளிக்கின்றார். மறுதளித்தது மட்டுமல்லாமல் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய பழைய தொழிலையே துவங்குவதற்காக செல்லுகின்ற அந்த வேளையில் இயேசுவானவர் சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ இவையர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறார். அப்ப பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கே தெரியும். இயேசுவானவர் கேட்கின்ற அன்பு நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது போல அகாப்பே லவ், த மோஸ்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து அன்புகளை விட சிறந்த அன்பை இயேசுவானவர் மற்ற சீடர்கள் காட்டுகின்ற அன்பை காட்டிலும் பெரிய அன்பை இயேசுவானவர் பேதுருவிடத்தில் கேட்கின்றார். பேதுரு சொல்லுகின்ற அன்பு சகோதர, டீப் ஃப்ரெண்ட்லி லவ், டீப் பிரதர்லி லவ், இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பை பற்றி சொல்லுகிறார். அப்போ இயேசுவானவர் மீண்டும் இந்த புதிய அட்டென்ஷன், புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், பேதுரு இதுவரைக்கும் வைத்திருந்த அன்புக்கு அடுத்தபடியான ஒரு உயர்வான புரிந்துகோளை, புதிய மாற்றுருவாக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் வைஸ்லி அப்பீல், இயேசுவானவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பேதுரு மீண்டும் தன்னுடைய குறைகளை உணர்கின்றார். நான் உம்மிடம் அன்பு செலுத்துகிறேன் என்பது உமக்கே தெரியும் ஆண்டவரே, நான் எத்தகைய அன்பு செலுத்திருக்கிறேன் என்பது. இயேசுவானவர் கிவிங் எ கமாண்ட், நாட் கிரிட்டிசிசம். ஒருவேளை இன்றைக்கு இயேசுவானவர் பேதுரு நடந்த எல்லா நிகழ்வுகள் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இயேசு அழைக்கும் பொழுது கேஃபா, பேதுரு என்றால் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி அழைத்தார். பரலோகத்தின் திருவுக்கோள் உனக்கு கொடுக்கப்படும், அனைத்து பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள அனைத்து அதிகாரங்கள் உனக்கு வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கின்ற அனைத்து சீடர்களுக்கும் ஒரு முழுமையான ரெஸ்பான்சிபிலிட்டி பேதுருக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் மற்றவர்கள் எல்லாரை விட ஓடி போகின்ற தோல்வியுற்றவனாய் பேதுரு காணப்படுகின்றார். அப்போ ஆண்டவர் சொல்கின்றார், பேதுருவே, நீ என்னில் அன்பு கூறுவாயானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுருவுடைய எல்லா குறைகளை சுட்டி காட்டாமல் புதியதோர் கமெண்ட், புதியதோர் கட்டளையை இயேசுவானவர் அருளுகிறவராக இருக்கின்றார். ஒருவேளை இயேசுவானவர் அழைக்கும் பொழுது பேதுருவை மார்க் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்த்தோம். நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும் அனைத்து அதிகாரங்களையும் சீடர்களுக்கு கொடுத்தார். மத்திய 28:20 கூட நாம் பார்க்கிறோம், பிதா எனக்கு கொடுத்தது போல சகல அதிகாரங்களையும் உங்களுக்கு அருளுகிறேன் என்று சொல்லி சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக அனுப்பிய கடவுள் இப்பொழுது பேதுருக்கு ஒரு சிறப்பான அனைத்தின் மீதும் அதிகாரத்தையும் ஆளுகையும் ஒரு சிறந்த நிலையை தருகின்றார். என்ன அந்த நிலை என்றால், பேதுருவை அழைக்கும் பொழுது த மினிஸ்ட்ரி ஆஃப் இவாஞ்சலிசம் என்று சொன்னால் நற்செய்தியை அறிவிக்கின்ற திருப்பணிக்கென்று ஆண்டவர் பேதுருவை அழைத்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்பொழுது இட்ஸ் ஏ பாஸ்டரல் மினிஸ்ட்ரி, பாஸ்டரல், த ஷெப்பர்ட் ஆஃப் ஷீப், ஆடுகளின் மேய்ப்பன். ஏசாமி மத்தேயு யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பார். இன்றைக்கு இருக்கின்ற இவாஞ்சலிக்கல் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆர்டைன் மினிஸ்டர்ஸ்
மினிஸ்டருக்கு இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், திருச்சபையை பேணி காத்து வளர்க்கின்ற, ஆன்மீகத்திலும் நல்லது கெட்டத்திலேயும் மகிழ்ச்சியிலையும் துக்கத்திலும் குடும்பத்தோடும் ஆத்மாக்களோடு உடன் இருக்கின்றவர்கள் ஆடை மினிஸ்டர். தூய அந்திரே ஆலயத்தில் ஆயராக பொறுப்பேற்கின்ற யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கங்கே நடைபெறுகின்ற இவாஞ்சலிக்கல் மீட்டிங்ஸ் எல்லாமே அவர்கள் ஒரு நாளைக்கு நற்செய்தியின் விதையை விதைத்துட்டு அதுக்கு இந்த ஆடுகள் எங்கே போகிறாங்க, இவருடைய நல்லது என்ன கெட்டது என்ன, எப்படி சிதறி கிடக்கிறது என்பதெல்லாம் அதை பற்றி கவலை அவர்களுக்கு இல்லை. ஆனால் அபிஷேகம் செய்யப்பட்ட அருட்பொழிவு பெற்ற ஆயனின் பணி, மெய்ப்பனின் பணி அப்படிப்பட்டது அல்ல. உங்களுக்கு வியாதி இருந்தால் அது அருட்பொழிவு செய்யப்பட்ட ஆண்டவருடைய அடியவர்களின் கவலையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறி இருப்பதை கண்டார், व्यसनப்பட்டார் என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் பேதருக்கு கொடுக்கின்ற அழைக்கும் பொழுது கொடுத்தது இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீண்டும் பேதருக்கு கொடுக்கின்றது ஷெப்பர்ட் ஆஃப் ஷீப், ஆடுகளின் மெய்ப்பன் என்கின்ற ஒரு அழைப்பை, பாஸ்டரல் மினிஸ்ட்ரி. ஆடை மினிஸ்ட்ரி as a பாஸ்டரல் மினிஸ்ட்ரி. ஒரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு போய் விடுகின்ற ஊழியத்தை நம்முடைய திருச்சபையின் ஆயர் பெருமக்கள் அல்லது பேராயர் செய்கின்ற திருப்பணி அல்ல. இட்ஸ் ஏ ரோல் ஆஃப் வாட்ச்மேன். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, யோவான் 10 நல்ல மெய்ப்பன் திருடன் ஓநாய்கள் வருவதை கண்டு ஓடி விடுகிறான், ஆனாலோ நானோ நல்ல மெய்ப்பன், ஓநாய்களிடமிருந்து உங்கள் ஜீவனை நான் காக்கிறேன் என்று சொல்லுகிறார். சீடர்களை அனுப்பும்போது சொன்னார், ஓநாய்களுக்கிடையே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பாடுகள், பிரச்சனைகள் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். உங்களுக்கு எந்த ஒரு தடியோ பாதரட்சிகளையோ 2 உடைகளையோ வேண்டாம். நீங்கள் உள்ளதை யாரிடம் செல்கிறீர்களோ அவர்கள் உங்களை ஏற்று உங்களை உபசரிப்பார்கள். டிபெண்டிங் மினிஸ்ட்ரியை கடவுள் தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இங்கேயும் இயேசுவானவர் பேதருக்கு அதைத்தான் சொல்லுகிறார், நீ என்னை அன்பு காட்டுகிறாய் என்று சொன்னால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடுகளை மேய்க்கின்ற பணியை நீ சிறப்பான முறையில் மேய்ப்பாயாக என்று எசேக்கியேல் அதை தான் சொல்றார், நீ காவலாளியாய் நான் உன்னை நியமிக்கின்றேன் மானிடா என்று சொல்லி. மோரிஸ் என்ற என்ட்ரி ஸ்காலர் சொல்லுகின்றார், the original conversation between Jesus and Peter took place in Aramaic. இயேசுவானவரும் பேதுருவும் செய்த இந்த உரையாடல் அராமிக் உரையாடல். ஆனால் யோவான் அப்போஸ்தலர் இதை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்கின்றார். அதுக்கு பிற்பாடு இது எல்லா நிலைகளையும் பற்றி இயேசுவானவர் உடைய கட்டளை மற்றும் பேதுருனுடைய நிலைகளை பற்றியும் பவுல் யோவான் அப்போஸ்தலர் கண் சாட்சியாக ஐ விட்னஸாக சொல்லுகின்றார். விட்னஸ், சாட்சி என்று சொல்லும் பொழுது எப்பவுமே நெருப்பு ஒரு மிகப்பெரிய விட்னஸுக்கு சிம்பாலிக் ஆஃப் விட்னஸ். நெருப்பு பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் பொழுது கூட அங்கே கரி மூட்டப்பட்டிருக்கிறதையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் யோவான் 21:9 சொல்லப்படுகிறது, அங்கே கரி மூட்டப்பட்டிருந்தது, அதன் மேல் மீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டார் என்று சொல்லி. இப்போ தீ மூட்டப்பட்டு இருப்பது என்பது சாட்சிக்கான அடையாளம். இந்த சமயத்தில் சொல்லுவாங்க, வானம் சாட்சியா, பூமி சாட்சியா, தீ நெருப்பு சாட்சி, அக்கினி சாட்சியா திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லி அந்த மோசேவுக்கு கடவுள் காட்சி அளிக்கும் பொழுது கூட அக்கினி எரிகின்ற அக்கினி புதையல் என்று காட்சி அளிக்கின்றார். இயேசுவானவர் தன் ஆடுகளை மேய்க்கின்ற பணியை அக்கினி சாட்சியாக அனைவருடைய முன்பாக சாட்சியாய் இயேசு கிறிஸ்து பேதுருவை திருச்சபையின் அடித்தளமாக கேட்பா, பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன், அந்த திருச்சபையை பேணி வளர்த்து காக்கின்ற மெய்ப்பனின் பொறுப்பை பேதுருவுக்கு கடவுள் அருளுகின்றார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இந்த எபிஸ்கோப்பல் ஆர்டரில் இந்த போப் பேதுரு இஸ் த ஃபர்ஸ்ட் போப். எபிஸ்கோப்பல் ஆர்டர் எப்படி துவங்குகிறது என்றால், பெட்ராஸ் பேதுரு, அதுக்கு பிறகு போப், அதுக்கு பிறகு ஆர்ச்சி பிஷப்,
பிஷப், பிரிஸ்பிட்டர், டீக்கன், இந்த எபிஸ்கோப்பல் ஆர்டரில் முதல்வராக பேதுரு அப்போஸ்தலர் இருக்கிறார். எனவே இந்த திருப்பணி என்பது மாற்றுருவாக்கத்திற்கான திருப்பணி. அந்த திருப்பணியை செய்யத்தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபை தூய அந்திரே ஆலயத்தின் குருமார்கள் மாத்திரமல்ல, இங்கே திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இந்த திருப்பணியை செய்வதற்கான நம் பெற்ற மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் பிறருடைய வாழ்க்கையில காண்பிக்க ஆண்டவர் நமக்கு அழைக்கின்றார். கடைசி 18-19 வசனங்கள் சொல்லுகிறது, நீ இளைஞனாய் இருந்த பொழுது நீயே இடை கட்டி உனக்கு விருப்பமான இடத்தில் நடந்த பேதுரு விருப்பமான காரியமெல்லாம் செய்தார். ஆனால் தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்கிறார். டெர்ட்டுலியன் என்ற சர்ச் ஃபாதர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மறித்து அறைந்த பொழுது தலை நேராபி அறிஞ்சான். ஆனால் பேதுரு தன்னுடைய சொந்த விருப்பப்படி சொல்லுகிறார், இயேசுவை போல சிலுவையில் அறையப்பட எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, என்னை தலை கீழாக சிலுவையிலே அறையுங்கள், தலையை கீழே தொங்க விட்டு என்னை சிலுவையிலே அறைந்து கொண்டுங்கள். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவில் ஒரே ஒரு சின்ன இன்ச்சு குவாலிட்டி கூட இயேசு கிறிஸ்துடைய தன்மைகள் எனக்குள்ளே இல்லை, தகுதி இல்லை என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசுவானவர் முன்பதாகவே பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். எனவே எனக்கு அன்பான இறை மக்களே, அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். இட்ஸ் ஏ ரோல் ஆஃப் வாட்ச்மேன். ஒரு இறை மக்களுடைய குடும்பத்தை கடவுள் கண்காணிக்கின்றார். அதுக்கு அடுத்த இடையில் ஆண்டவர் உங்களுக்காக அபிஷேகம் செய்யப்பட்ட, உங்களுக்காய் அருளப்பட்ட ஆயர் பெருமக்கள் செய்கின்றார்கள். தாவீது சொல்கிறார், சவுலை பல துன்பங்கள், பல பாடுகள், பல உபத்திரவங்கள் கொடுத்தாலும் ஒரே ஒரு காரியத்திற்காய் சவுலுக்கு விரோதமாய் தாவீது ஒரு காலம் எதிர்த்து நின்றதே கிடையாது. காரணம், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் இன்றைக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை திருச்சபை அவதூறாக பேசுகின்ற ஒரு நிலை, திருச்சபை தரைக்குறைவாக எண்ணுகின்ற ஒரு நிலை, ஆண்டவர் இறை மக்களுக்காய் திருப்பணி ஆற்றுவதற்காய் அனுப்பப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயம், இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபை காணுகின்றது. பவுல் பேதுருவின் வழியாய், 1 தீமோத்தேயு வழியாய், ஒருவேளை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாய் ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற வார்த்தை, மாற்றுருவாகத்திற்கான மாற்றுருவாக்கத்தை ஆண்டவர் ஒவ்வொரு இறை மக்கள் மீதும் கொடுத்திருக்கின்றார். இந்த திருப்பணியை அனைத்து இறை மக்களும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை, ஒரு பெரிய கட்டளையை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். ஆயனின் பணி வெறு ஒரு மந்தையை சார்ந்தது மாத்திரமல்ல, அந்த மன்றை தன் சத்தத்தை ஆடுகள் கேட்க வேண்டும், ஆடுகளுடைய பெயரை மேய்ப்பன் அறிய வேண்டும் என்கின்ற பணி. இந்த மந்தையில் உள்ள அனைத்து ஆடுகளுடைய நல்லது கெட்டத்திலையும் சுகபலன் எல்லாவற்றிலும் நாம் அனைவருக்கும் பங்கு இருப்பு என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நம்மால் இயன்றவற்றை அனைவருக்காய் செபிப்போம். சகோதர அன்பிலே வளருவோம். கிறிஸ்து காட்டுகின்ற மேலான அன்பு அகாப்பே லவ், இந்த அகாப்பே அன்பில் பேதுருவை போல நாம் எப்படி கடவுளிலும் அன்பு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே திருச்சபை மக்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் இவ்வேளையிலே திருச்சபையார் அரசு விதிமுறைகளை பின்பற்றி நாம் நம்மை பாதுகாத்து கொள்வோம். பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் நமக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். சென்னை பேராயம் பிஷப் நியூபிகின் கல்லூரியில் ஆசிரியர் பட்டப்படிப்பு பிஎட் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் விவரங்களுக்கு ஆயர் அவர்களை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமணம் மற்றும் பிறந்தநாள் நிகழ்வுக்கென்றும் ஜெபித்து கொள்ள விரும்புவோர் மற்றும் சந்தா உரைக்காணிகளை கொடுக்க விரும்புவோர் ஆயர் அவர்களை தினமும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருந்துகின்றோம். திருச்சபையின் மூத்த உறுப்பினரும்
ஓய்வு பெற்ற ஆசிரியருமான திரு சுந்தரம் அவர்களின் மகன் திரு பிரபுகுமார் அவர்கள் கடந்த 22/7/2020 புதன் மாலை 4 மணிக்கு கத்தருக்குள் நித்திரை அடைந்தார். அன்னாரது நல்லடக்க ஆராதனை மறுநாள் 23/7/2020 காலை 10 மணிக்கு நடைபெற்றது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். குடும்பத்தாரின் ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வார காணிக்கையின் விவரம்: சபை சந்தா மற்றும் அனைத்து நிதிகள் உட்பட ரூபாய் 59,900, நன்றி படையல் 1000, பிறந்தநாள் காணிக்கை ரூபாய் 100, திருமண நாள் காணிக்கை ரூபாய் 200, ஆக மொத்தம் ரூபாய் 61,200. நன்றி படையல் படைத்தோர் திருமதி டி ஆலிஸ் ரூபாய் 1000, பிறந்த நாள் காணிக்கை மாஸ்டர் சி மவின் ஜொனாத்தன் ரூபாய் 100, திருமண நாள் காணிக்கை திரு சாலமன் எம் சத்யநாதன் திருமதி ஆலிஸ் தேவக்கிருவை ரூபாய் 200. இந்த வாரம் பிறந்த நாளை காண்பவர்கள் 26/7 திரு ராஜ்குமார், திரு ஜே பிரபாகரன், திரு எஸ் பிரவீன் ஜபராஜ், திரு ஜாஷ்வா பரமராஜ். 27/7 செல்வி கிறிஸ்டினாள், செல்வி ஆக்னஸ், செல்வி மோனிஷா, திரு டி செல்வம், செல்வி தனலட்சுமி நான்சி, திரு பிரேம்குமார், திருமதி டி சசிகலா, திரு டி சுதாகர், திரு ஜே அம்பேத்கர், திருமதி நவீன்குமாரி, செல்வன் கால்வின் ஜோனாத்தன். 28/7 செல்வி ஷீபா ராணி, திரு வில்சன் செல்வகுமார், திருமதி ஹில்டா இளவரசி, திரு பிருத்திவிராஜன், திரு ஜே கிங்ஸ்லி. 29/7 திரு காந்தரசன், திருமதி அன்னமேரி ரோஸ்லின், திரு பிரேம்குமார், திருமதி டி இன்பகுமார். 30/7 திரு ஜோசப் மோகன், திரு வின்சென்ட் கருணாகரன், செல்வி ஜே லிஷா, திரு பெஞ்சமின், திரு டி சதீஷ், செல்வி ரோசி, திருமதி ஜபவேணி செங்குட்டுவன், திருமதி சலோமி சதாச்சாலஸ், திருமதி மேரி கமலராணி, திரு எஸ் ஆனந்தராஜ். 31/7 திரு ஜே தேவதத்தம் ஞானதுரை, திரு ஜி ரவிச்சந்திரன், மாஸ்டர் ஷாலம் வசந்த், திரு ஆர் ரிச்சர்ட் ஹெர்னாண்டோ, திருமதி எஸ் அன்னாள் ஷோபா. 1/8 திரு ஜி ராஜேந்திரன், திருமதி செல்வமணி, திரு லூகாஸ் ராஜ், செல்வி ஏஞ்சல் ஸ்டெல்லா, திரு டி ராஜேந்திரன், திரு ஆர் ராபின்சன். இந்த வாரம் திருமண நாளை காண்பவர்கள் 27/7 திரு பி ஏசுபாதம், திருமதி காந்தாமணி. பிறந்த நாளின் திருமண நாளை காண்பவரை திருச்சபையாராக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுபம் செய்வோம். நிறைவேற வேண்டல் கிரியாசுடன் ஆராதனை முடிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளின் காலை வழிபாடு முழுவதும் தூய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கி சுமந்து வழிநடத்திற்காக ஜெபிக்கின்றோம். வாரம் முழுவதும் பிறந்த நாட்கள் திருமண நாளை காணுகின்ற திருச்சபை நண்பர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சுகவீனத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே வாழ்வாதாரத்தை உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேவாவியானவர் ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் அன்றன்றுள்ள அப்பத்தை கொடுத்து சந்தித்தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆராதனை முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி படைக்கின்றோம். எல்லாவற்றும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நல்லாதே. ஆமென். எல்லாம் உள்ள கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியாரின் அந்நிய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நீங்காத நேசக்கரம் நம்மோடும் குடும்பங்களோடும் நிறைவாய் தங்கியிருப்பாராக.